திருச்சியில் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதியில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா ரோட் ஷோ நடத்த போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். ஜே.பி. நட்டா அவர்கள் திருச்சியில் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு அனுமதி மறுத்தது வரவேற்கத்தக்க விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோட்டில் வந்து டூ வீலரில் போகிறதே பெரிய சிரமமாக இருக்கும். அதில் வந்து இவங்க ரோட் ஷோ பண்ணுறாங்கனாக்கா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதை வந்து இவங்களோட மாயை ஒரு பிம்பத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடத்துகிறாங்க ஒழிய, இது வந்து ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் 10 வருஷம் ஆண்டிங்க, மக்கள்கிட்ட ஜென்ரலாக வந்து என்ன தேவைன்னு வந்து சாதாரணமாக வந்து கேட்கலாம். அடுத்து போலீஸ் பாதுகாப்பு, உங்களோட படை, உங்களோட கட்சி இவங்களெல்லாம் வரணுங்கிறதுலே மார்க்கெட் ஆர்ச்சில் இருந்து மலைக்கோட்டை வரையும் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டிருக்காரு. அது வந்து போலீஸு அனுமதி மறுத்துட்டாங்க. அது என்ன காரணம்னா, அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து அந்த கடைசி வரையும் அவங்க கேட்டது வரைக்கும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால அவங்க மறுத்துருக்காங்க. வேறு இடம் கேட்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ரோட் ஷோ நடத்துகிறேன்னு போலீஸு அதை மறுத்துட்டாங்க. அது நல்லது தான். ஏன்னா ஒரு பெரிய தலைவர் இந்த மாதிரி வர இடத்துங்களுக்கு வரும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த அசம்பாவிதத்துக்கு நம்ம பொறுப்பாகணுமா? அதற்காக இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். மார்க்கெட்லேருந்து அந்த பெரிய கடை வீதிக்கான சாலை என்பது ரொம்ப குறுகலான சாலை, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலை. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பண்டிகை நேரத்தில் சாதாரண நாட்கள்லேயே அங்கே வந்து போக்குவரத்து இடையூறு என்பது நிறைய இருக்கும். இந்த நேரத்தில் அந்த ரோட் ஷோ வாங்குறது என்பது ஒரு மாற்றுப்பாதை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போயிருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. வந்து மறுப்பு தெரிவிக்கிறது கரெக்டான கருத்துங்க. பொதுமக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வர மாதிரி இருக்குது. உயிருக்கு அச்சுறுத்துற மாதிரி ஒரு ரோடு ஷோ நடத்துறதுக்கு வந்து மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, இந்த அனுமதி மறுத்தது வந்து சரியான தீர்வுங்க. இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை வந்து உறுதி செய்யுது. ஸோ வந்து எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களுமே எல்லாருமே வர்றாங்க. இப்போ அதே காந்தி மார்க்கெட் சைடு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் போகுது, தேர் ஊர்வலம் போகுது, எல்லாமே போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே அவங்க வர்றாங்க, எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடு பண்ண வேண்டியதுதான். மக்கள் நெரிசலான பகுதியில் வந்து ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுத்தது வந்து சட்டப்படி சரியானது தான். ஒரு போக்குவரத்து நெரிசலாக இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ரோட் ஷோ வந்து பாஜக அமைச்சர் வந்து கேட்டிருக்கிறது வந்து மக்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும். வந்து அது கொடுக்காததுன்னு சந்தோஷம் தான், நல்லது தான். ஏன்னா ஒரு மனுஷனாக இருக்கவங்களாம் அவதிப்பட முடியாது. ஏன்னா நம்ம முஸ்லீம்ஸ் நிறையா பேர் துணி எடுக்க வருவாங்க, நல்லா க்ரௌடு இருக்காரு, டைமு ரம்ஜான் நெருங்கிட்டு இருக்கு. ஏன்னா பெருமிதம் கொடுக்காது, நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.